19ஆம் வசனம். ஆமீன். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம். கடந்த 4 அதிகாரங்கள் நேபுகாத் நேச்சார் சம்பந்தமானது. நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் ராஜ்யபாரத்தை கட்டிக்கொண்டான். அவன் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பதாக திராட்சரசம் குடித்தான். திராட்சரசம் குடிக்கிறதே தப்பு. அப்படி எங்கன்னா கல்ச்செடி கிட்ட ஓரமா போயிட்டு குடிச்சிட்டு வந்துடணும். 1000 பேரை கூட்டி வச்சு ஒரு ராஜா குடிக்கிறது அது நல்லதில்லை, தேவ பக்திக்கு உகந்ததல்ல, ராஜாக்கு உகந்ததல்ல. அது தேவ பக்தியை கூட அப்புறம் சொல்லலாம். ஒரு ராஜாவுக்கு, ஒரு தலைவனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல திராட்சரசம் குடிக்கிறது உகந்ததல்ல. அதுல ஜனங்களுக்கு முன்னால பெருமையா குடிக்கிறது உகந்ததல்ல. இந்த திராட்சரசம் உள்ள போறப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். உள்ள போனதும் வீரியன் பாம்பை போல தீண்டும். அது வெறியேத்தம். கண்ணு காமத்தில் நிறையும், கைகள் துடிக்கும், அநேக மாற்றங்களை அது ஏற்படுத்தும். பிறகு சுயநினை விளக்க செய்யும், வஸ்திரம் விலகச் செய்யும், கால்வாய் ஓரத்துல நாற்றம் எடுத்த இடத்துல உன்னை போய் படுக்க வச்சிரும். போறப்போ நீட்டா ஷேவ் பண்ணின்னு குளிச்சுட்டு எண்ணெய் போட்டு தலை வாரிக்கின்னு நல்லா பேண்ட் இன்சைடெல்லாம் பண்ணின்னு போவ. எங்க போறப்போ? சாராய் கடைக்கு போறப்போ. வர்றப்போ 2 செருப்புல ஒண்ணு இருக்காது, சட்டில் பாதி பட்டனு கழண்டுக்கும், பெல்ட் கழண்டுக்கும். நீ நடக்க 2 பேர் யாருன்னா உன்னை தூக்கி பிடிச்சுன்னு வந்து தொப்புன்னு வாசல்ல போட்டு போயிடுவாங்க. உன் மனைவி பிள்ளைகளுக்கு உன்னை தேடுறதே ஒரு வேலையா போயிடும். ஆனா எங்க உழுந்து கிடப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். உனக்கும் பன்னிக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி இடத்துல நீ இருப்பாய். உனக்கும் பன்றிக்கும் வித்தியாசமான இல்லாத இடத்துல நீ இருப்பாய். திராட்சரசம் அப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். சமுதாயத்துல இந்த சாராயம் கொண்டு வந்த அழிவு இருக்கே, நம்ம ஊர்ல பட்ட சாராயம் கொண்டு வந்த அழிவு இருக்கே, அதனால் அழிந்த குடும்பங்கள் எத்தனை, அதனால் அழிந்த குடும்பங்கள் எத்தனை, எத்தனை இளம் விதவைகள், தகப்பனற்ற பிள்ளைகள் எத்தனை. அதுக்கு காரணம் மதுபானம், திராட்சரசம். வாலிய பிள்ளைங்க பார்ட்டி என்ற பேர்ல சும்மா டேஸ்ட் கூட பண்ணக்கூடாது, மூந்து கூட பார்க்க கூடாது. இன்னைக்கு சமுதாயத்தை இன்னும் மோசமானவைகள் தாக்கி கொண்டு இருக்கிறது. அதை பத்தி நமக்கு இன்னைக்கு பேச வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான பாடத்தை, இன்னைக்கான செய்தியை தியானிக்கலாம். இந்த சாராயத்தை ராஜா, இந்த மதுபானத்தை குடிச்சதும் புத்தி மங்கி போச்சு. தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரங்களை கொண்டு வர சொன்னான். அந்த பொன் பாத்திரங்களை கொண்டு வர சொன்னான். கர்த்தருக்கு சமூகத்து அப்பம் வைக்கிற, திராட்சரசத்தை படைக்கிற, எண்ணெயை படைக்கிற லேவியர்கள், ஆசாரியர்கள் பயன்படுத்துகிற
அந்த பொன் பாத்திரங்களை கொண்டு வர சொன்னான். கொண்டு வந்து அதிலே திராட்சை ரசம் வார்த்து தானும் தன்னுடைய மனைவிகளும் தன் பிரபுக்களும் தன் மறுமனையாட்டிகளும் தன் வைப்பாட்டிகளும் என்று சொல்லி எல்லாரும் அதை குடிக்கும்படியாக அதை பயன்படுத்தினான். அடுத்து இவரு ராஜ்யபாரத்துக்கு வந்தாருல்ல, மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களை விருந்துக்கு அழைத்திருந்தார். எதிராளிகளை விருந்துக்கு அழைத்திருந்தார். எனிமீஸ விருந்துக்கு கூப்பிடலாமா? பாபிலோனுக்கு மேடியன் பெர்ஷியன் கிங்டம் எதிரான ராஜ்யங்கள், அவர்களை விருந்துக்கு அழைத்திருந்தான். இந்த திராட்சரசம் குடித்ததும் வாய் பிதற்ற ஆரம்பிக்கும், பெணத்த ஆரம்பிக்கும், வாய்க்கு வந்ததை பேச சொல்லும். சிலரெல்லாம் குடிச்சிட்டா ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாங்க. குடிக்கிறதுக்கு முன்னால ரொம்ப டீசென்ட், அப்படியே அப்படியே 2 கையெழுத்து தோத்திரம்பான்னுவாங்க. இன்னொரு கூட்டங்க இது, குடிச்சிட்டா தான் ரொம்ப மரியாதையாகுங்க. இந்த மதுபானம் ஒருத்தருக்குள்ள ஒவ்வொரு மாதிரியான செயலை காட்டுகிறது. இவங்க 4ஆம் வசனம், அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். திராட்சரசம் எங்க கொண்டு போய் நிறுத்திச்சு பத்தியா? மெய் தேவனை விட்டுவிட்டு, உயிருள்ள தேவனை விட்டுவிட்டு, பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். 3 விலை உயர்ந்தது, 3 விலை கம்மியானது. பொன்னு வெள்ளி வெண்கலம், ஐம்பொன் சிலைகள், இரும்பு மரம் கல்லு, சாதாரண மக்கள் வீட்டில் வச்சுக்கிறது. இந்த 2ஐயும் வணங்க ஆரம்பிச்சாங்க. உன்னதமான தேவன் சும்மா இருப்பாரா? இங்க இவ்வளவு தூரம் வெட்டப்பட்ட, பாருங்களேன், இவ்வளவு தூரம் வெட்டப்பட்ட ஒரு கை விரல் வந்து எழுதுச்சு. இப்ப நம்ம எல்லாருடைய கண்களும் இந்த சிலுவைக்கு இந்த பக்கம் ஃபோக்கஸ் ஆயிருக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன். அது அவங்க ஒரு கை வந்து வெறும் கை வந்து எழுதுனா என்ன ஆகும்? பாதி பேர் ஏஞ்சி ஓடிடுவீங்க. ஃபர்ஸ்ட் பாதி பேர் இப்படி ஜன்னல் வழியா ஓடிடுவீங்க. ஒருத்தருக்கும் அது என்னன்னு படிக்க தெரியாது, எழுதுது, விரல் வந்து எழுதுது. இதை பார்த்த உடனே குடிவெறி ஒரே செகண்ட்ல இறங்கிடுச்சு. ஒரே செகண்ட்ல இறங்கிடுச்சு. அந்த குடிச்சதெல்லாம் எங்க போச்சுன்னு இப்போ தெரியல. ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. எது கேட்கக்கூடாத ஒரு துர்ச்செய்தி கேட்டா இதுதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்முடைய இடுப்புல இருக்கிற பெல்ட் என்ன ஆயிடும்? கழண்டிடும். கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு பாஸ்டர் சொன்னாரு, பெல்ட் லூஸ் ஆயிடும்னு. பெல்ட் லூஸ் ஆகாது, இடுப்பு தான் லூஸ் ஆயிடும். இப்போ அவ்வளோ துரிதமா இடுப்புல இருக்கிற பலன் போயிடும். அவ்வளோ துரிதமா, சடனா 2 காலு முட்டி ஒன்னோடு ஒண்ணு முட்டி கொண்டது, மோதிக்கொண்டது. உடனே ராஜா உரத்த சத்தமாய் ஜோசியரையும் கல்தேரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். பாபிலோன் ஞானிகள் இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்றான். அவங்க அப்பா செஞ்ச அதே தப்ப யார்கிட்ட போய் நின்னா? ஜோசியர்கிட்ட, சாஸ்திரிங்க கிட்ட, குறி சொல்றவங்க கிட்ட, வேவு பார்க்கறவங்க கிட்ட. எங்க போய் நின்னா? அவங்க அப்பா போய் நின்ன அதே ஜோசியர்கிட்ட. அப்பாக்கே உதவி செய்ய முடியல, அவங்களால உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்?
உங்க அப்பாவே அவங்க காப்பாத்தல, உன்னை எப்படி காப்பாத்துவாங்க? அங்க போய் நின்னான். இப்பதான் ராஜாத்தி அம்மா உள்ள வராங்க. ராஜாவே, நீ ஏன் உன் முகநாரி வேடு பருகிறது? நீ ஏன் கஷ்டப்படுற? வருத்தப்படாத. உன் தகப்பனின் நாட்களில் பாபிலோன் இஸ்ரவேலில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் வேகும் தேவர்களின் ஞானத்தை ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். இப்ப தானியேலுக்கு ஆள் அனுப்பி உள்ளே அழைத்து வரப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறை பிடித்து வந்த தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் முடியாமல் போய்விட்டது. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்க உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அதற்கு தாவீது சொன்ன இன்ட்ரெஸ்டிங் பதில் என்ன தெரியுமா? உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ஆனா அதுக்கு முன்னால ராஜாவாகிய பெல்ஷாத்சாரு, உமக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி தெரியணும், உமக்கு கொஞ்சம் கடந்த காலம் தெரியணும். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த நிலைமைக்கு நாம வந்துக்கிறோம்னா இதுக்கு பின்னால யார் காரணம்னு தெரிஞ்சது இல்ல. நீ எப்படி ராஜா ஆனன்னு உனக்கு தெரியல, கொஞ்சம் ஹிஸ்டரி உனக்கு தரணும். இதே மாதிரியான ஒரு நிலைமை உன் தகப்பனுக்கு ஏற்பட்டது. தேவன், பரலோகத்தின் தேவன் உன் தகப்பனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அழகா விவரிக்கிறான் தானியேல். உங்க அப்பாவை ஆண்டவர் தான் ராஜாவாக உயர்த்தினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். ஆண்டவரை குறித்து தானியேல் சொல்றான், அவர் ஆண்டவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். இன்னும் சொல்ல போனா, ஏன் இதை செய்கிறீர் என்று அவருடைய கையை தடுத்து நிறுத்தக்கூடியவன் யாருன்னு வாசிச்சோம். அப்படிப்பட்டவர் அவரு. உங்க தகப்பனுடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவர் விட்டு அகன்று போயிற்று. மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ என்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல். 23ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா?
பெரிய வசனம் இல்ல, பைபிள் தான் பெரிய வசனம் இல்ல. ஆராய்ச்சி பண்ணுங்க. இதுல ஒரு பேர், ஆண்டவருடைய பேரு கண்டுபிடிச்சேன். ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்றை கண்டுபிடிச்சேன். எல்லாம் கேளுங்க. தம்முடைய கையிலே உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர். அவருடைய கையில உன் சுவாசம் இருக்கிறது. ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. உன் உயிர் யாருக்கிட்ட இருக்குது சொல்லுங்க. என் உயிர், என் சுவாசம் யார் கையில? அவருக்கு வேணுன்றப்ப எடுத்துக்குவாரு, அது வரல விட்டு வைக்குவாரு. இந்த உலகத்துல உன்னுடைய சுவாசம் அவர் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு உண்டாக கொண்டு வந்தார்கள். நீர் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் வெப்பாட்டிகளுமாக சேர்ந்து திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாய் இருக்கிற தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். நெக்ஸ்ட், ஆண்டவரை மறக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. அப்புறம் ஆண்டவர் வைக்கிற இடத்துல கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வச்சா ஆண்டவர் கையை அனுப்புறாரு, விரல அனுப்புறாரு. அது வந்து எழுதுது, மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன். மேனே என்பதற்கு தேவன் உம்முடைய ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையாக காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். மேனே மேனே தெக்கேல் பார்சின். மேனே என்பதற்கு உன் ராஜ்யத்தை தேவன் மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையாக காணப்பட்டாய். ஆண்டவர் கையில ஒரு தராசு இருக்கிறது. கோர்ட்டில் கூட இருக்குது இல்ல, கோர்ட்டில் ஜட்ஜுக்கு பக்கத்துல நீதி தேவதை. ஆனா அந்த அம்மா கண்ணு கட்டிட்டு இருக்கும். அது கட்டினுடைய அர்த்தம் வேற. பச்சாபாதம் பார்க்காம தீர்ப்பு சொல்றதுக்காக என்ன பண்ணினோம், அவங்க சட்டத்து கண்ணிய கட்டிட்டாங்க. ஓகே, தராசிலே நிறுத்தப்பட்டு நீ குறைவாய் காணப்பட்டாய். நம்ம எல்லாரும் தராசிலே நிறுத்தப்படுகிற ஒரு வேளை வருகிறது. நம்ம எல்லாரும், நான் இதற்கு விதிவிலக்கல்ல, இந்த அறையில் இருக்கிற ஒருத்தரும் இதற்கு விதிவிலக்கல்ல. நாம் அனைவரும் தராசிலே நிறுத்தப்பட்டு குறையா காணப்படுகிறோம். சந்தோஷம் தானே? எடை குறைஞ்சா நல்லது தானே? இது உங்க எவ்வளவு வெயிட்டுக்கிறீங்கன்னு போய் வெயிட் பார்க்கிற தராசு இல்ல. நீதி நியாயத்தை ஒரு பக்கமும் உன்னை மறுபக்கமும் நிறுத்தி பார்க்கிற தராசு. அதுல நீ குறையாய் காணப்பட்டாய். உன் ராஜ்ய வர உன்னத்திலிருந்து பிடுங்கி மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரித்து கொடுக்கப்படும். ராஜா சொன்னபடி தானியேலுக்கு சரடெல்லாம் போட்டு 3வது ஸ்தானத்திலே தாவீதை நிலை நிறுத்தினான். அன்னைக்கு ராத்திரியே தரியு என்கின்ற ராஜா, தரியு என்பவன் மேதியன் ஆகிய தரியு இந்த பெல்ஷாச்சாரை கொலை செய்து
அவனுடைய ஸ்தானத்துல ராஜாவானான். திராட்சரசம் கொண்டு வந்த விளைவு என்ன? மரணம். திராட்சரசம் கொண்டு வந்த விளைவு. வாலிய பிள்ளைங்களாம் என்ன பாருங்க, கஞ்சா கொண்டு வருகிற விளைவு மரணம். அது கொண்டு வருகிற விளைவு மரணம். இது கொண்டு வருகிற விளைவு மரணம். 10 வருஷம் முன்னால போய் சேர்ந்துடணும், 20 வருஷம் முன்னால போய் சேர்ந்துடணும். அது கொண்டு வருகிற விளைவு மரணம். ஆளானப்பட்ட ராஜாவாகிய பெல்ஷாத்சாருக்கே இது நிலைமையானால் சாதாரண குடிமக்களாக்கிய நமக்கு என்ன நிலைமை? நமக்கு என்ன முடிவு? ஆனா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம், வெள்ளியும் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தெய்வங்கள் நம்மை காப்பாற்றாது. நம்முடைய ஜீவனை, நம்முடைய சுவாசத்தை, நம்முடைய உயிரை அவருடைய கையிலே வைத்திருக்கிற ஆண்டவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகத்தை எந்த சூழ்நிலையிலும் திருப்பக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நம்முடைய முகத்தை அவரையே நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடமாய் இருக்கிறது. இப்படித்தான் ஒருத்தர் குடிச்சிட்டு எங்க போய் விழுந்திருந்தாராம், குட்டி சவர்கிட்ட. எங்க போய் விழுந்துட்டு இருக்கிறாரு? இப்ப குட்டி சவர்கிட்ட வேற யாரு இருப்பாங்க? கழுதை. It's a fair weather when good fellows get together. It's a fair weather when good fellows get together. பிரான்சிஸ் போர்ஜோயா நாங்க காலேஜ் படிக்கிறப்ப சொன்ன போயட்ரி. என்ன, குட்டி சேவர்கிட்ட குடிகாரன் குடிச்சிட்டு ஊன்ட்டு இருந்தா கழுதை போய் நினைச்சான். கழுதைங்க குடிகாரனுக்கும் சண்டையான், யார் நல்லவன்ட்டு. புரியுதா? இட்ஸ் a fair weather. கிளைமேட்டே மாறிடுது. யார் யாரு? கழுதியும் குடிகாரனும் ஒன்னா சாண்டா, ஒருத்தர் முறைச்சுன்னு பார்க்க வேண்டியதுதான். 2 நண்பர்கள் ஒன்னா குடிச்சிட்டு இருக்கிறாங்க. தூத்துல நின்று வேடிக்கை பாருங்களேன், அவ்வளோ கிட்ட மூஞ்ச வச்சுன்னு முறைச்சுன்னு இருப்பாங்க. கழுத வெக்கப்பட்டு போயிச்சான். தப்பான ஆள் கூட இவ்வளவு நேரம் நான் இருந்துட்டேன்ட்டு. அந்த கவிதையினுடைய முடிவு என்னது? கழுத வெக்கப்பட்டு போயிச்சான். இவன் கூடவா இவ்வளவு நேரம் நின்னுந்தோம் நம்ம? ஒண்ணு யார பார்த்து? குடிகாரனை பார்த்து. டாக்டர் எல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல, இன்னொரு முறை குடிச்சானா செத்துருவேன்னு நானே சொல்றேன். இன்னொரு முறை குடிச்சானா செத்துருவேன். இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் இந்த தீய பழக்கங்களால் பட்டுக்கொண்டிருக்கிற பாடு. 53% விபத்துக்கள் யாரால ஏற்படுத்தப்படுது தெரியுமா? குடிவெறியிலோ கஞ்சாவினுடைய போதை பொருளிலோ வாகனத்தை ஓட்டுகிறவர்களால் ஏற்படுத்தப்படுகிறது. நீ எப்படின்னா செத்துப்போ, அங்க அவனு விபத்துல மாட்டிக்கொண்ட ஒரு அப்பாவினுடைய நிலைமை, அவனுடைய நிலைமை, அவன் குடும்பத்தினுடைய நிலைமை. நீ குடிக்கிறது இல்லாத ஃப்ரெண்டை வேற கூட்டின்னு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றது. சும்மா ஒரே முறை எழுத்து பாரு, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீ எல்லாமே. டீ இந்திய நாட்டினுடைய ட்ரிங்க் இல்ல. டீயை வெள்ளக்காரனுங்க அறிமுகப்படுத்தினானுங்க. எப்படி தருமா? தினந்தோறும் காலையில 7 மணிக்கு டீ கேன் எத்தனை வந்து ஃப்ரீயா கொடுப்பானுங்க. பஞ்சாயத்து ஊர் எல்லாரும் கூடுற அந்த இடத்துல எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல இருந்து கிளாஸ் எத்தனை உட்காந்து இருந்தாங்க. 1 மாசம் ஃப்ரீயா டீ குத்தாங்க. ஒரே மாசம் எல்லாம் டீ குடிச்சு காலையில 7 மணிக்கு டீ குடிச்சோன்னு ஜாலியா இருக்குதுன்னு பழகிட்டாங்க.
1 மாசம் ஆன பிறகு அடுத்த நாள் வந்தான், இன்னிலேருந்து ஃப்ரீ இல்லை, ஒரு காலனா 3 பைசான்னு வெள்ளை ஃபிக்ஸ் பண்ணான். பழகிட்டாங்க இல்ல, காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க, குடிச்சாங்க. அப்புறம் அங்க கடை போட்டான். இப்படித்தான் டீ குடிக்கிற பழக்கம் நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சு. அப்படித்தான் இலவசமா நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. யாரும் முதல்ல ஃபர்ஸ்ட் அன்னைக்கு காசு கொடுத்து வாங்கி குடிச்சவங்களே கிடையாது, ஃப்ரெண்ட் ஊத்தி குத்துத்தான். அவங்க கண்ட்ரோலா இருப்பாங்க, மாட்டிக்கிந்து நீ தான். அதனுடைய விளைவு ஃபர்ஸ்ட் உனக்கு மரியாதை போச்சு, உன் சரீரத்துல பலன் போச்சு, உள்ள இருக்கிற உன்னுடைய குடல் எல்லாம் வெந்து போச்சு. ஒண்ணு உனக்கு, ரெண்டாவது வேலை செய்ய முடியாது, கை நடுங்கும் இல்ல, 15 நாள் ஆப்சென்ட் ஆயிடுவேன், சம்பளம் பாதி ஆயிடும், வேலை போச்சா. நெக்ஸ்ட் குடிக்கிறதுக்கு காசு வேணும், என்ன பண்றது? ஸ்டார்டிங்ல வீட்டுல மனைவி கிட்ட கேட்கறது, அவ நகைங்களை எடுத்துன்னு போய் ஃபர்ஸ்ட் கேட்டு வாங்குறது, ரெண்டாவது அடிச்சு வாங்குறது, மூணாவது திருடின்னு போறது. வீட்டுல இருக்கிறதெல்லாம் காலி ஆயிட்ட பிறகு பக்கத்து வீட்டுல திருடுறது, போலீஸ்ல மாட்டிக்கிறது, உள்ள போய் உதப்படுறது. அங்க நிறைய கான்டாக்டுங்க ஏற்படும், வெளியே வந்து பெரிய திருடனா மாறுது, ரவுடி ஆகுறது, என்கவுண்டர்ல சாகுறது, இல்லைன்னா குடல்ல வந்து சாகுறது. ஏதோ ஒண்ணு முடிவு சாவு, எந்த வழியோ மரணம் தான் முடிவு. வாலிப பிள்ளைகள், you have to be extremely careful. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் கொள்ளாமல்னு பைபிள் சொல்லுது புதிய ஏற்பாட்டில். குடிக்கிறது துன்மார்க்க வேலை செய்வதற்கு, அதுல ஈடுபடக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காலவெளியில ஒரு ராஜாவுடைய முடிவு, குடிச்சது தப்பு, விருந்து பண்ணி சத்துருக்களை விருந்துக்கு கூப்பிட்டது தப்பு, ஆண்டவருடைய பாத்திரங்களை எடுத்துன்னு வந்து அதுல குடிக்க நினைச்சது தப்பு, குடிச்சிட்டு ஆண்டவரை விட்டுட்டு கல்லையும் பொன்னையும் வெள்ளியினால உண்டான விக்கிரகத்தை புகழ்ந்து பாடினது தப்பு. ஒன் ஆஃப்டர் த அதர். பாவத்தின் மேல் பாவம் பெருகி கொண்டே போனதினால அன்று இரவே அவன் அகற்றப்பட்டான், அந்த ராத்திரியே அவன் கொல்லப்பட்டான். அவனுடைய ஸ்தானத்துல வேறொருவன் ராஜாவாக கட்டி கொண்டான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 5ஆம் அதிகாரம் கூட, தானியேலின் 5ஆம் அதிகாரம் கூட நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. என்ன அந்த பாடம்? ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய வழிகள் சுத்தமாய் இருக்க வேண்டும். தொடக்கூடாததை தொடக்கூடாது. மதுபானம் டேஸ்ட் பண்றதுக்கு உகந்ததல்ல, அது உகந்ததல்ல, அது நமக்கு ஏற்றதல்ல. மரணத்தை நம்முடைய வாழ்க்கையில் அது வருவிக்கும், அழிவை வருவிக்கும். இட் will lead to destruction. அழிவை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில். அவைகளை நாம் அழியறது இல்ல, நம்ம குடும்பம் அழிஞ்சு சீரழிஞ்சு வேற வேற மாடலே வேணாம். இன்னைக்கு டேங்க் பிளாக்க சேர்ந்த வாலிப பிள்ளைங்க டேங்க் பிளாக்ல ஒரு சர்வே எடுங்க, ஓரண்ட் லைனை சேர்ந்த வாலிப பிள்ளைங்க ஓரண்ட் லைன்ல ஒரு சர்வே எடுங்க. அந்த லிஸ்ட்ல பாருங்க, இன்னைக்கு டேங்க் பிளாக்ல யாரெல்லாம் ரவுடிசம் பண்றாங்க, யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறாங்கன்னா, அவங்க அப்பா எல்லாம் குடிப்பழக்கத்துல சாகக்கூடாத வயசுல செத்து போயிட்டாங்க. இந்த பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்த விதத்துல குடும்பத்துல ஒழுங்கா வளர்க்கப்படல, அதனால தான் அவங்க இப்படி இருக்கிறாங்க. நீங்களே சர்வே பண்ணுங்க, நீங்களே ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. டைம் பிளாக்ல பல தவறுகளுக்கு கள்ளச்சாராயம் தான் காரணம். பல பிரச்சனைகளுக்கு ஓரண்ட் லைன்ல வெஸ்ட்லி எங்கன்னா நீங்க எடுத்துக்கணும், எந்த சமுதாயத்தில்னா நீங்க எடுத்துக்கணும், ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க. அதுதான் காரணம், மதுபானம் தான் காரணம். கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னால, இன்னும் அதிகமா 3000 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட இந்த புத்தகத்துல
மதுபானம் தவறென்று சொல்லி இருந்தால் இன்றைக்கும் அது தவறு தானே? இன்றைக்கும் அது தவறு தானே? நம்முடைய வாழ்க்கையில் அதை விட்டு விலக வேண்டும். அதை ருசி பார்க்க முயற்சிக்க கூடாது. அது நமக்கு அழிவை கொடுக்கும், பேரழிவை கொடுக்கும். அது நம்மை வாழ வைக்காது, மாறாக மரணத்திலே கொண்டு போய் நிறுத்தும். பெல்ஷாத்சாரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். நீ தராசிலே வைக்கப்பட்டு குறையாக காணப்பட்டாய். You are found guilty in the sight of the Lord. கர்த்தருடைய பார்வையிலே நீ குற்றவாளியாய் எண்ணப்பட்டாய். உன் ராஜ்யம் உன்னிலிருந்து எடுக்கப்பட்டு மேதியனாகிய தரியோன் இடத்துல கொடுக்கப்பட்டது. அன்று ராத்திரியிலேயே இவன் கொல்லப்பட்டான். தானியேல் புத்தகத்துல முதல் 6 அதிகாரங்கள் பாபிலோனியர்களை குறித்து, மேதிய பெர்ஷியர்களை குறித்து. அடுத்த 6 அதிகாரம் தானியேல் கண்ட தரிசனங்கள். அதை வருகின்ற நாட்கள்ல நாம் தியானிக்கலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கும் இது ஒரு பாடம். நாம் நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கலாம். எல்லாருக்கும் ஐயா நான் ஏன் குடிக்க போறேன் அப்படின்னு சிஸ்டருங்கெல்லாம் என்ன பாக்குறீங்க? ஆமா தானே? இது சந்தோஷம். தேங்க்யூ ஐயா, இன்னைக்காவது எங்களை கண்டுக்காம விட்டியேன்னு. ஆனா பல ஆம்பளைங்க குடிக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். இத்த சொல்லன்னு அவங்க எல்லாம் குறைச்சிக்குவாங்களே. எத்தனை பேரை சாராய காலத்து கடைக்கு ஓட விட்டுக்கிறீங்க? இந்த ஒரு வரி போதும், யோசனை பண்ணிப்பார். என் வீட்டுக்கார் சாராய கடைக்கு போறதுக்கு யாரு காரணம்னா, உன்னை தவிர வேற யார்? நீ தான் காரணம். இந்த தீமை நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பங்களில காணப்படக்கூடாது, வேற இருக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நேர்மையாய் வாழ, நீதியாய் வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாத்தையும் மறந்துட்டாலும் இன்னைக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பு. நம்முடைய ஆவியை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற தேவனிடத்துல நாம வர வேண்டும். நம்முடைய சுவாசத்தை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற தேவனிடத்துல திரும்ப கடவும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி வாய் திறந்து ஸ்தோத்திரம்